மெல்ல மெல்ல இங்கே வலிமை மிக்க சக்திகளாக வளர்ந்து வந்தவர்களை எல்லாம் அவர்களின் நச்சு அரசியலால் நீர்த்து போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அண்மையில் ஒரு பேட்டியில் நான் சொன்னேன், ராமதாஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் தொடக்க காலத்தில் தன்னை ஒரு மார்க்சிஸ்டாக, தன்னை ஒரு பெரியாரிஸ்டாக, தன்னை ஒரு அம்பேத்கரிஸ்டாக, பெரியாரியவாதியாக, அம்பேத்கரியவாதியாக, மார்க்சியவாதியாக காட்டிக்கொண்டவர். அப்படியே அதை தொடர்ந்திருந்தால், இந்த சமூக நல்லிணக்கத்தை அவர் பேணி பாதுகாத்திருந்தால், அகில இந்திய அளவில் இந்த சமூக நீதி சமூகங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருந்தால், இன்னொரு காஞ்சிராமை போல அவர் தேசிய அளவில் வளர்ந்திருப்பார். அந்த வாய்ப்பை அவர் இழந்துவிட்டார். ஏனென்றால் பிஜேபி விரித்த வலையில், சங் பரிவார் கும்பல் விரித்த வலையில் சோசியல் என்ஜினியரிங் என்கிற அந்த சதி திட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு களமிறங்கியதன் விளைவாக இன்றைக்கு அவர் 60 சீட்டுக்குள் நாம் வென்றால் போதும் என்று சுருங்கி கிடக்கிறார் என்று